யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். வந்தவுடன் அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு பாரிய மதில்களால் சுற்றுச்சூழப்பட்ட ஒரு தேசம். அதன் பெயர் எரிகோ. அதை எப்படி இவர்கள் வென்றார்கள் என்று இன்னும் கொஞ்சத்திலே நான் விளக்கப்படுத்துகிறேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 தடவை சுற்றினார்கள். அதற்கு பிறகு மதில் உடைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு பிறகு ஒரு குட்டி பட்டணத்தை பிடிக்க யோசுவா ஜனங்களை அனுப்புகிறார். அந்த பட்டணத்தின் பெயர் ஆய் பட்டணம். ஆனால் போனவர்களால் பிடிக்க முடியவில்லை. நாயடி பேயடி வாங்கி கொண்டு திரும்பினார். ஆண்டவர் யோசுவாவுக்கு விளக்கப்படுத்தினார். ஆகான் என்ற ஒருவன் ஒரு தவறை செய்தான், அதனால் தான் இந்த தோல்வி என்று. அப்புறம் அவர்கள் ஆகானையும் அவன் குடும்பத்தாரையும் கொண்டு வந்து கல் எறிந்து கொல்லுகிறார்கள். இதுதான் சம்பவம். இப்போ இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஆண்டவர் ஏன் ஆகானின் நிமித்தம் இஸ்ரவேலர்களை தோல்வி அடைய செய்தார் என்று. ஆகானை ஏன் கொல்ல வேண்டும்? ஆகான் தவறை செய்தான், அவன் வீட்டாரை ஏன் கொல்ல வேண்டும்? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகான் செய்த 2 தவறுகளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதிலே நினைத்தால், இப்பொழுதோ அல்லது இடையிலே இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதோ, ஆகான் போன்ற அப்பட்டமான அதே மாதிரியான ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே நடக்கவில்லை. ஆனால் வேறொரு சம்பவம் நடந்தது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே. அனனியா சப்பீரா என்று சொல்லுகின்ற ஒரு புருஷன் மனைவி பொருளாதாரத்திலே மோசடி செய்தார்கள். அவர்களை ஆண்டவர் சபைக்குள்ளே அடித்து கொன்றே போட்டார். அப்ப உங்கள் மனதுக்குள்ளே ஆகான் பழைய ஏற்பாடு, நாங்கள் புதிய ஏற்பாடு என்ற ஒரு உணர்வு வந்தால், லைட்டாக சாடையாக அனனியா சப்பீரால் புதிய ஏற்பாடு என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு அனனியா சப்பீரால் கதை தெரியாது? கையை தூக்குங்க. 2-3 பேருக்கு தெரியாது. அதனால சுருக்கமா சொல்லிடவா. அனனியா சப்பீரால் என்பது புருஷன் பெண் ஜாதி. அவர்களுடைய சபையின் பாஸ்டர் பேதுரு. இப்போ சபை உருவாகி புதிய ஒரு சபையாய் உருவாகின புதிது. விளங்குதா உங்களுக்கு? பழைய சபை அல்ல. அனனியா சப்பீரால் வேதம் தெரிந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் அல்ல, புது விசுவாசிகள். இவர்கள் அவர்களுடைய வீட்டை விற்றார்கள். விற்றது சும்மா சொல்லுவோமே 10 லட்சத்துக்கு என்று. அவர்கள் 4 லட்சத்தை தூக்கி கொண்டு சபைக்கு வந்தார்கள். அனனியா வந்தார், புருஷன் வாரார். வந்து பாஸ்டரிடத்திலே 4 லட்சத்தை கொடுத்து, பாஸ்டர் எங்களுடைய வீட்டை விற்றது 4 லட்சத்துக்கு, அதை அப்படியே நாங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிறோம் என்று கொடுத்தார். அப்படி கொடுக்க தேவையில்லை, ஆனால் கொடுத்தார். அப்போ பேதுரு கேட்டார், 4 லட்சத்துக்காக வித்தீங்க? ஆமா பாஸ்டர். உடனே பேதுரு சொல்றார், யாருகிட்ட போய் சொல்ற நீ? ஆண்டவருக்கே போய் சொல்றியா நீ? நீ நாசமா போ. சொன்ன உடனே அனனியா செத்து விழுந்தார். என்ற தெய்வமே, இந்த காலத்துல அப்படி ஒரு சர்ச்சில் நடந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எத்தனை பேர் எனக்கு எத்தனை பொய்களை சொல்லுகிறீர்கள்? நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் உங்கள் பொய்யை நம்பிவிட்டேன் என்று. நான் நடிப்பதை நீங்கள் நம்பி, நான் நம்பினதாய் நீங்கள் நம்பி போகிறீர்கள். நீங்கள் எனக்கு அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகி விட்டு சொல்ல வேண்டிய விதத்துல தானே சொல்லுவீங்க. அப்ப நானும் அப்படியா சிஸ்டர், ஓகே நீங்க போயிட்டு வரேன் பாஸ்டர். அங்க இல்ல பாஸ்டர், பாஸ்டர் குளிய தின்னுட்டார் அப்படின்னு நீங்க போவீங்க. நீங்க திரும்பி மூஞ்ச இப்படி செய்யும் போது நீங்க திரும்பணும். நான் உங்க குளிய தின்ன மாதிரி நடிச்சு நான் உங்களுக்கு குளிய கொடுத்துட்டேன். சும்மா யோசித்து பாருங்க, நான் இப்படி செய்தா யாருக்கு போய் சொல்லுகிறாய்? அண்டா சாகசம் அபுக்கா குசும் செத்திடு சீசே, அப்படியே விழுந்து நீங்க சாவுறீங்க. என்ன எனக்கு சந்தோஷமா இருக்கும், அது வேற. ஆனா நாசம். என்னைய பிடிச்சி FCIDக்கு கொண்டு போய் என்னைய உள்ளுக்கு கொண்டு போய், எந்த தெய்வமே, ஒரு சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த சர்ச்சில் உள்ள அத்தனை விசுவாசியும் சர்ச்சை விட்டே போயிடும்.
மத்த பாஸ்டர் மாரே என்னைய கிளி கிளின்னு கிழிப்பாங்க. யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இவெல்லாம் ஒரு பாஸ்டர். நல்ல நேரம் பேதுருவுக்கு இது நடக்கவில்லை. யூடியூப் ஃபேஸ்புக் இல்லை. ஆனனியா செத்து போனார். பேதுரு வீட்டுக்கு கூட சொல்லி அனுப்பவில்லை. வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். வாடா இந்திகா, குமார், ராஜா, அங்க வா, இந்த இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வா. அவங்க இந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அடக்கம் பண்றது. கொஞ்ச நேரத்துல சப்பீராக்கா வருது. அவர் வந்தாரா? வந்தாரு. காசு கொடுத்தாரா? கொடுத்தாரு. நீங்க வாங்கிட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுக்கலாம். மாஸ்டர் கேக்குறாரு, சிஸ்டர் 4 லட்சத்துக்கா வித்தீங்க? இந்த நாட்கள்ல எல்லாம் அந்த புது கவர்மெண்ட்னால பாஸ்டர் விலையெல்லாம் குறைஞ்சிச்சு. 6-7 கிடைக்கணும் தான் நினைச்சோம், 4 தான் கிடைச்சு. அந்த நேரம் பார்த்தா அந்த 4 பேரும் வராங்க. யாரு? அனனியாவை அடக்கம் பண்ண 4 பேரும் வர்றாங்க. மச்சாங்க வர அம்மாடா அவன்ட பாரண்டா. உடனே பாஸ்டர் சொல்றாரு, ஏண்டி புருஷன் பொஞ்சாதி 2 பேரும் சேர்ந்து யாரோட காதலடி பூ வைக்க பாக்குறீங்க? அந்த 4 பேரையும் பாக்குறியா? இங்க பாட்டல பெல்வா. ஏன் பாஸ்டர்? ஏய் பாஸ்டர், உன் புருஷனை புதைச்சிட்டு வராங்க. மே மினிஹவ வலதாலேனோ புதைச்சிட்டா வெலலுவாது. ஏய் போ, அவனோட நீயும் போ. உம்பப்பாலை கட்டே பாஸ்டர் சொல்ல முதல்ல பாஸ்டர் காண்ட காலின் பாகால வெட்டுனா. ஐயோ, இப்படி ஒரு அனுபவம் மவுண்ட் கார்மெல் சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்தா புது சர்ச் கட்ட தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்கம் நிரம்பும் பொழுது மற்ற பக்கம் செத்து செத்து போகுதுன்னா நம்ம இதே ஹால்ல அழகா கடைசி வரைக்கும் சர்ச்சை நடத்தலாமே. අනේ දෙයියනේ මේ වගේ හැම ඉරිදාකම කර්මෙල් පරත සභාවෙත් මේ ආකාරයෙන් සිද්ධ වුණා නම් අපිට අලුත් සභාවක් ගොඩ ගන්න ඕනේ. ඒක ඉරිදාවක මෙහෙන් යනකොට අනිත් ඉරිදා මෙහෙන් යනවා. අනේ එහෙම සිද්ධ වෙන්නේ නැද්ද දෙයියනේ? விளங்குதா? இப்ப விளங்குதா அனனியா சப்பீரால் கதை? நம்முடைய ஆகான் விஷயத்துக்கு வருவோம்.